யானை என்ற சாணம் காடுகள்லாம் அந்த காட்டுக்குள்ளே தான் அங்கே போயிட்டு தான் இப்படியே போக மட்டும் பெரிய பெரிய கால் தடயங்கள் எல்லாம் இருக்குது. வந்து மன்னர் யாழ்ப்பாணம் பஸ் வந்து போய் கொண்டிருக்குது. இதில் இடம் தான் இல்லை, நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியான இடங்களில் தான் தங்கி நின்று இந்த வியாபாரங்கள் வந்து கீழே இருந்து கொண்டு புடுங்க வேண்டியிருக்கேன். வன்னி காட்டுக்குள்ளே வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய கொஞ்சம் கிட்டே காட்டுக்குள்ளேயே 3-4 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு தான் நிலமட்டத்துலேருந்து எவ்வளோ கிட்ட நிற்க வைக்கல ஓடக்கூடிய பாறைகள் இல்லை. இது காட்டுக்குள்ளேயும் போய் பாவம் இருக்கான்னு சொல்லி யானை விறகுல 5 ஓடிவோம் வச்சு விற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன விலைக்கு விற்கிறீங்க? பாலப்பழங்கள் வந்து 5 நிற்கிறேன். சாப்பிடுவோம். பழம் பிரதானமான தொழிலாக இல்லை, சாப்பிட வாழைப்பழம் வீட்டு நடக்குது. இவ்வளோ பழத்துக்கு ஆசைப்படுத்தேன். எப்படி இருந்தது பழம்? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையோடு சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பன்னி பெருநிலப்பரப்பு. அது முக்கியமாக வந்து நாங்கள் பன்னி காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லலாம். அது முக்கியமாக காடுன்னு சொல்லிச்சுன்னா சாதாரணமான காடு இல்லை, ஒரு பொக்கிஷமான நிறைய மரங்கள் நிறைந்த நிறைய ஆபத்தும் நிறைந்த காடுன்னு சொல்லலாம். நிறைய பால மரங்கள்ல இருந்து நிறைய முதுரை மரங்கள், அதோட கருங்காலி மரங்கள்னு சொல்லி நிறைய மரங்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதி. அந்த வனப்பகுதியிலேருந்து நாங்கள் வீதியிலிருந்து நாங்கள் வனப்பகுதிக்குள்ளே ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள வந்து போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலப்பகுதியில் நீங்கள் நிறைய பேர் வீதிகளால் பயணம் செய்யல, நிறைய அம்மாக்கள் நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் வீதிகளில் இருந்து உங்களுக்கு பையல்ல ஒரு பழம் ஒன்று வச்சு விற்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் என்று சொல்லலாம். அதாவது இந்த நிலப்பரப்புக்கே ஒரு தனித்துவமான ஒரு பழம் பாலைப்பழம். இந்த பாலைப்பழ சீசன் இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது. அந்த பாலைப்பழத்தை நம்பி நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக சிறு சிறு தொழில்களை வந்து ஆக்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். சின்ன ஆக்கள் இருந்து நிறைய வயசான ஆக்கள், அதோட இந்த பகுதிகளில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் இழந்த நிறைய பேரையும் நாங்கள் இந்த வீதிகளையும் இந்த பாலைப்பழங்களை விற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருக்கின்ற இந்த பாலைப்பழம் சாதாரணமாக நாங்கள் ரோட்டில் போய்க்கல பாலைப்பழத்தை வாங்கி சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு சிறிய பணத்தொகையை கொடுத்து நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அப்படியான பாலைப்பழங்களை என்ன மாதிரியான பிரதேசங்களில், அது முக்கியமாக ஆபத்தான காட்டுப்பகுதிகள் என்று கூட சொல்லலாம், அந்த காட்டுப்பகுதிகளில் ஜானைகளில் இருந்து பல்வேறு விதமான மிருகங்கள் நிற்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போய்த்தான் நிறைய பேர் அந்த பாலைப்பழங்களை வந்து பிடுங்கினோம். நிறைய பேர் சும்மா வந்து தங்களுடைய பொழுதுபோக்காக பிடுங்குறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் நிறைய பேர் இதைத்தான் தொழிலாக நம்பி அந்த காட்டுப்பகுதிகளுக்கு சென்று பாலப்பழங்களை வந்து பிடுங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த காணொலியில் அப்படியான ஒரு ஆபத்தான ஒரு காட்டுப்பகுதிகளில் போயிட்டு பாலப்பழத்தை பிடுங்க போகிறோம். பாலப்பழ வேட்டின்னு சொல்லித்தான் சொல்லலாம். நிறைய பேர் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பாலப்பழங்கள் பிடுங்குறத வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். நிறைய காட்டுப்பகுதிக்குள்ளே உள்ளுக்கே போய் சென்று கையிலாலேயே நின்ற நிலையில் பாலப்பழங்களை பிடுங்கக்கூடிய மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிற மரங்களையும் நாங்கள் இந்த காட்டுப்பகுதிகளை கொண்டு போயிட்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். காணொலி வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களோட சேனலுக்கு யாரை புதுசாக வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த சுவாரஸ்யமான காணொலி வந்து பாருங்க. தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ள வந்து போகலாம். இப்போ நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கின்ற இந்த வீதி பூநகரி மன்னர் பிரதான வீதி. இந்த வீதியினுடைய 2 பக்கங்களிலுமே வந்து காடுகள்லாம் சூழ்ந்திருக்குது. இந்த காடுகளில் நிறைய பெருமதியான மரங்களும் வந்து நிற்குது. இலங்கையினுடைய வனவளத்தில் இந்த காடுகளும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த சீசனில் இந்த காட்டு பகுதிகள், இந்த வீதியோரங்கள் எல்லாமே வறுமைக்கு மத்தியில் நிறைய மக்கள் இந்த பாலப்பழ வியாபாரங்களை செஞ்சு கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாலப்பழம் வியாபாரம் செய்கிற மக்கள் பாலப்பழங்களை ஆய போகிறதுலேயும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து அவர்கள் எதிர்கொள்ளினும், முக்கியமாக கடந்த காலங்களில் கூட இந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ள சென்று பாலப்பழங்களை ஆஞ்சு கொண்டிருக்கையில் அவர்களுடைய கத்தைகளை பறிக்கிறது, ஆயிரத்தை தடை செய்கிறேன்னு சொல்லி வனவளத்துறை வந்து சில வேலைகளை வந்து செஞ்சிருக்கணும். அதுக்கான காரணம் ஒரு சிலதும் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த பெருமதியான இந்த பாலமரங்கள் அப்படியான மரங்களை கொப்புகளாக வந்து முறிச்சு இந்த சைட்டுகள் எல்லாம் வந்து போட்டிருப்பின பாருங்க. இந்த வீதியோரங்கள் எல்லாம் இருக்கிறது பால கொப்புகள்லாம், பாலப்பழங்களை ஆஞ்சு போட்டு கொப்புகளை வந்து போட்டிருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து வருமானத்துக்கு தேடுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில விஷயங்களை செஞ்சாலும் கூட இன்று வரைக்கும் இந்த பெருமதியான மரங்களில் இந்த பிரதேசங்களில் இருந்து களவாக மரத்தையே வெட்டி தரைச்சி கொண்டு போயிட்டு வியாபாரங்கள் செய்கிற செயற்பாடுகளும் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அதோடு ஒப்படைக்க இந்த சிறு தொழிலுக்காக இந்த மக்கள் செய்கின்ற இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவ்வளோ பெருசாக தெரியலைன்னு சொல்லி தான் எனக்கு தோன்றுது. இப்படி வாங்க நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போவோம். நாங்கள் பயணிக்கின்ற வீதியோரங்களில் இருக்கின்ற பாலமரங்களில் ஏற்கனவே நிறைய பேர் பழங்களை வந்து பிடுங்கிட்டு நம்ம பார்த்தாலும் நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இப்போ பழங்களை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி போய்க்கில் இருக்கிற விஷயங்களையும் பார்த்து கொண்டு போவோம். இந்த இடங்களில் பருவகால வாழ்வாரத்தை தேடி நிறைய சின்னாக்களும் பாலப்பழ வியாபாரத்திலிருந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் பாடசாலை நாளாக இருந்தாலும் கூட அவர்கள் பாடசாலைக்கு போகாமல் ஒரு சில பேர் இந்த இடங்களில் சின்னாக்கள் வியாபாரம் செய்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து மன்னர் யாழ்ப்பாணம் பஸ் வந்து போய் கொண்டிருக்குது. இதில் போகிற தம்பியாக்கள் சின்னாக்கள் எல்லாம் பாலப்பழத்தை இந்த இடங்களில் பிடுங்கிட்டு வேறு இடங்களுக்கு ஆக்கள் வியாபாரம் செய்கிறதுக்காக இப்போ இந்த பஸ்ஸில் ஏறி போய் கொண்டிருக்கணும். பாருங்க, பிடுங்கின பாலப்பழத்தை ஆக்கள் கொண்டு போயிடணும் பஸ்ஸில்.
பூநகரி மன்னார் வீதியில் வந்து ஒன்று கேட்கல செம்மங்குன்று அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் நாங்கள் வந்த உடனே இந்த இடத்துல பாலப்பழங்களை நிறைய பேர் வச்சு விற்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை சிறு தொழில் ஒன்று அம்மா வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறா. பாருங்க வாளி நிறைய எவ்வளோ பாலப்பழம் இருக்குன்னு நாங்களும் போயிட்டு பாலப்பழம் பிடுங்க போகிறோம். அப்படி போகிற வழியில் பாலப்பழத்தை கூட காட்டிக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ விற்கிறீங்களா? ஒரு பைக்கை போட்டு 200 ரூபாய்க்கு விற்கிறீங்களா? எத்தனை பேர் இப்படி பாலப்பழங்கள் இப்படி இங்கே தொழில் செய்யணும்? நிறைய பேர் ரெண்டு ஆஞ்சு ஒன்று வைக்கணும் மேம். பாருங்க பாலப்பழம் இப்படி இருக்குன்னு. தம்பி அள்ளி சாப்பிட்றது இல்லையா? தம்பி காட்டுங்க ஒரு பாலப்பழத்து பிடிங்க சாப்பிடாம ஆக்கிறாக்க எப்படி இருந்தது பழம்? நல்லா இருக்கு. சட்டப்படி பழம் அப்படி இருந்தது. கொடுங்க காசு அம்மாவுக்கு 2 பழம் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் நோம்புல பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். காலமே இல்லாத ஒரு கம்பா அப்படி இருந்தும் இதான் பிரதானமான தொழிலா இல்லை வேற எதுவும்? பாலப்பழம், ஈச்சம்பழம், நாவல் பழம், இந்த தொழில்கள் தான் செய்கிறேன். அப்படி இங்கே நிறைய பேர் அந்த தொழில் செய்யணும். அப்போ சீசன் இல்லாத நேரங்கள் என்ன செய்வீங்க? சீசன் இல்லாத நேரம் இல்லையா சார்? தொழிலா இப்போ என்ன மாதிரி? ஒரு தொழிலும் இல்லை, இருக்க வேண்டிய. இந்த சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் வருமானம் ஈட்டி தரக்கூடிய மாதிரி இருக்கா? எங்களுக்கு அண்டை கண்டாடு நாங்கள் உழைப்போம். மற்றது இப்போ நீங்கள் பாலப்பழங்களை பிடுங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா? ஒரு பிரச்சனை தங்குற இடம் தான் இல்லை. நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிறாங்க. அந்த அதெல்லாம் கிளிநொச்சியிலேருந்து இங்கே வந்து நீங்கள் உருத்திரத்துலேருந்து வந்து இங்கே நிற்கிறீங்களா தொழில் செய்கிறது? அப்போ ஒரு சீசனுக்கு இங்கே வருவீங்க. இப்போ நீங்களும் இங்கே தங்கி நிற்கிற இடம் இந்த நீங்கள் பார்க்குறது இந்த பாலப்பழங்களை பிடுங்குறதுக்கு சிறு தொழில் முயற்சியாக இங்கே வந்திருக்கின்ற இந்த வயசுவான அம்மாக்கள் எல்லாம் வந்து இப்படியான இடங்களில் தான் தங்கி நின்று இந்த வியாபாரங்கள் வந்து செய்யணும். இப்படியான ஒரு காட்டு பகுதி இந்த வீதியோரங்களில் தான் தங்களுடைய உடைமைகளையும் இதில் வச்சுட்டு இருந்து இந்த சிறு தொழிலையும் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். பதையம் உங்களுக்கு காட்டிக்கணும் போகணும் வந்தாங்க. நாங்கள் சாதாரணமாக பாலப்பழம் வாங்கிக்கல 200 ரூபா இப்படி சொல்லி நம்மன்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். ஆனால் இப்படி எல்லாம் வந்து தங்கி நின்று காட்டு பிரதேசங்களுக்கு போயிட்டு தான் அகல் பாலப்பழங்களையும் இந்த இடங்களில் வியாபாரம் செய்கிறோம். அப்போ வாங்குற அகலுக்கு தயவுசெய்து ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இவங்கள்ட்ட பேரம் பேசாமல் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான விலையை கணக்க கொடுக்க தேவையில்லை. நீங்கள் 200 ரூபான்னு சொன்னால் அந்த 200 ரூபாயை கொடுத்து நீங்கள் இந்த பாலப்பழங்களை வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் தங்களுடைய தொழிலுக்கும் ஒரு நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். வீதியோரங்களில் இருக்கின்ற கிறிஸ்தவ ஆலயங்களையும் தங்களுடைய உடைமைகளை இந்த வியாபாரம் செய்கிறார்கள் அதில் வச்சுட்டு இந்த வியாபாரங்களையும் இந்த இடங்களில் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் இந்த நான் உங்களுக்கு முதல் காட்டின அந்த அம்மாவும் இந்த வியாபாரத்தை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த பிரதேசத்தை பொறுத்தளவில் நிறைய பேர் இந்த வியாபாரங்களை இப்படியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து செய்யணும். அவங்க நாங்கள் தொடர்ச்சியாக வந்து போவோம். இருக்கிற ஐயாவுக்கும் கால் வந்து இல்லாத இருந்தாலும் கூட கதிரி கொண்டு போட்டு இந்த இடத்துல இருந்தால் வியாபாரம் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். பழப்பழம் விற்கிறீங்க? என்ன விலைக்கு விற்கிறீங்க? 200 ரூபா. எங்கே இது நீங்கள் ஆஞ்சதுட்டு? எங்கே ஆஞ்ச நீங்கள்? அது இதால் போகணும், முன்னுக்கு போகணும். என்ன காலையில் தான் உங்களுக்கு? காலை அப்போ யார் ஆஞ்சனம் தாரது? வேறு யாருக்கு ஆஞ்சனம் தெரியுமா? ஐயா எந்த இடம்? செம்மங்குண்டு. எந்த இடம்? செம்மங்குண்டு. அது எங்கே இருக்கு? இந்த குளத்துக்காங்க இல்லை வேணா. இந்த வீதியோரங்களில் இருக்கிற காட்டு பகுதிகளையும் ஒரு சில பேர் தங்களுடைய வாகனங்களை விட்டுட்டும் இந்த இடங்களில் பாலப்பழங்களை பறிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் பயணிக்கிறது ஒரு பாலம். இந்த பாலத்துடைய பெயர் என்ன என்று சொல்லி தெரியல. தெரிஞ்சாக்கள் மறக்காம கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த இடம் இந்த பாலம் அது ஒரு ஆற்றுப்படுக்கை. இந்த ஆற்றுப்படுக்கையினுடைய 2 பக்கங்களுமே காட்டு பகுதிகளால் அந்த காட்டுக்குள்ளே நிறைய பாலமரங்களும் வந்து நிறைஞ்சிருக்குது. அதோட இந்த மழைநீர்கள் எல்லாமே வந்து கடலோட சேர்ற ஒரு பகுதின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து மழை காலங்களில் நிறைய தண்ணிகள் இருக்கும். ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து வட்டி இருக்கிறதால இந்த ஆற்றுப்படுகைகளுக்கால நடந்தும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாலத்தடியில் தான் நாங்கள் நிறைய பேர் பாலப்பழம் ஆயிரம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதால் நாங்கள் வந்திருக்கோம். வாங்க அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டு பார்ப்போம் பாலப்பழம் ஆயிரமா இல்லை இல்லைமா. இந்த பாலத்தை கடந்து போய்கில ஒரு வீதி ஒன்று இறங்குமாம். அதுக்குள்ளே போனால் நிறைய பாலப்பழம் ஆயலாம்னு சொல்லினோம். போயிட்டு பார்ப்போம் அப்படியே. இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இது வந்து மன்னார் வீதியில் பெண்டண்டாங்கட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடமாம். இந்த ரோட்லேருந்து நாங்கள் இறங்கினாலே அங்கே அப்படியே ஃபுல்லாக வந்து காடுகளும் அந்த நீரேறி பகுதிகளும் தான். அந்த பகுதிகளுக்காக நாங்கள் வந்து போகிறோம். பயணம் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி தெரியலை. இப்படி தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பயணத்தை மேற்கொள்வோம். காட்டு பாதையால் வந்து ஒரு பயணம். இந்த காட்டு பாதையில் போயிட்டு நாங்கள் பாலப்பழத்தை ஆகணும். இதெல்லாம் மண் ரோட்டு. இந்த ரோட்டு ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்குது. மணல் மண்ணுகள் படம் சிரமம் தான். இப்படி இந்த சிரமத்துக்கு மத்தியில் இல்லைங்க நாங்கள் இப்படியே நாங்கள் பாலப்பழத்தை ஆஞ்சி தீர்வு தான் போய்கொண்டிருக்கோம். இந்த கண்ணுகளோட ஓடி விடுறது அப்படியே மண் இருக்கு. வந்து காடுகள் இப்போ நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கின்ற இந்த பகுதிகளில் வந்து சுத்தவர் வந்து காடுகள்லாம். இந்த காடுகளுக்காக பயணம் செய்கிறன்றது வந்து சாதாரணமான பயணம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு அனுபவம் தேவையான அப்படி ஒரு மணல் பிரதேசம். அந்த மணல் பிரதேசத்துக்காக நாங்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்கோம். இதால் ஒரு தடவை கூட விழாமல் ஆக்கள் இந்த காட்டு பகுதிக்குள்ளே போக மாட்டோம் கூட சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஏன்டா அப்படி ஒரு மணலாக இருக்குது. அந்த கஷ்டமான பாதைகளால் தான் மக்களும் வந்து பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். வேறு நாங்களும்
ஒரு காட்டு பகுதிகளை போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாலப்பழத்தை தேடி. இந்த காட்டு பகுதிகளுக்கு தனித்துவமான பாதைகள் குறைவு. ஆட்கள் தாங்களாக உருவாக்கின பாதைகள்லாம் இருக்குது. எல்லாம் வந்து மணல் பாங்கான பாதைகளூடாகத்தான் பயணம் வந்திருக்குது. ஆனால் சரியான கஷ்டமான பயணம் தான். சில பேர் துவிச்சக்கர வண்டிகளில் சைக்கிள்களில் வந்து கூட இந்த பகுதிகளில் எவ்வளோ தூரம், அதுக்கு இந்த காட்டுக்குள்ளேயே 3-4 கிலோமீட்டர் வந்து பயணம் செஞ்சு தான் இந்த பாலப்பழங்களையும் வந்து பிடுங்கினோம். அப்படி ஒரு பாதை. இதில் வேறுங்க இதெல்லாம் வந்து யானை என்ற லத்திகள். இந்த பாதை முழுவதும் வந்து யானைகள் என்ற லத்திகள்ன்றது. இப்போ யானை வரும்னு சொல்லியும் தெரியல. நம்ம அப்படி ஒரு பயங்கரமான காட்டு பகுதி. பாருங்க அப்படி இருக்கு அந்த காடுகள் எல்லாம். பாருங்க யானைகள் எல்லாம் லத்திகள் போட்டிருக்கு இந்த பாதை முழுக்களுமே. வந்து ஃபுல்லாக மணல். அந்த மணலுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து பயணம் செய்வோம். அப்படி நாங்கள் சிரமப்பட்டு தான் ஆகணும். ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் பாலப்பழமும். நாங்கள் போகிற பாதையிலால் வாகனங்கள் போன அடையாளங்கள் இருக்கின்ற துணிவெல்லாம் போகிறமான பைக் வந்து நேராக போகுது இல்லை. எல்லாம் அங்கேயும் மிஞ்சையும் வந்து ஆட்டி தான் போகுது. பாருங்க ஒன்றுக்கு போகிற ஒரு ஆள் எப்படி ஆள் அங்கேயும் மிஞ்சையும் போகிறான்னு சொல்லி பாருங்க பயணம் எப்படி இருக்குன்னு. பெட்ரோல் எல்லாத்தையும் இந்த சைக்கிள் எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு நிறைய தெரியுது. வாழைப்பழத்தை நாங்கள் கண்ட நாள் அதோட ஆற்றுல போனீங்கன்னா பொங்கலுக்கு போனால் தான் நான் பகுதியிலலாம் பார்க்கலாம் பாலத்தில். பைக்கை போட்டேன். ஏன்னா அவ்வளோ சரியான மணல். நான் மோட்டர் பைக்கில் ஓடக்கூடிய பாதைகள் இல்லை. இது இங்கே கவர்மெண்ட்டாக வழியில் மெயின் ரோட்டில் பைக்கை போயிட்டு வரலாம். ஆனால் அது பாதுகாப்பான தெரியல. உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக மெதுவாக ஓடிக்கொண்டு தான் பெறணும். இந்த இடங்கள் இதெல்லாம் வீதிகள் இல்லை தானே. ஃபுல்லாக எல்லாம் வந்து காடுகளும் இந்த மணல் பாங்கான பிரதேசங்கள். அழிஞ்சாலையில் வந்து தண்ணியில் நிற்கிற பகுதிகள். வாங்க அப்படியே போவோம் காட்டை நோக்கி. சின்னடெல்லாம் இப்போதான் புதுசாக பைக் எடுத்துருக்கு போடாங்க. ஒரு நாள் பஸ் உருட்டிக்கணும். வாங்க பேசாம விளையாடிக்கல பாருங்க பைக். நாங்கள் போகிற வழிகளில் ஆக்கள் பாலப்பழங்களை வந்து ஆஞ்சு வண்டிக்கிறோம். எல்லாம் வாகனத்தை வட்டாலே இந்த காட்டு பகுதியில் கொண்டு விட்டுட்டு தான் நாங்கள் பாலப்பழங்கள் வந்து ஆஞ்சு வண்டிக்கிறோம். வேறு மழையில் பெஞ்சா இந்த இடங்கள்லாம் தண்ணி நிற்கும். இங்கெல்லாம் பார்த்தா சுற்றியும் பாலை மரங்கள்லாம். இதுக்குள்ள அடிக்கடி ஆக்கள் நிறைய பேர் வந்து பாலப்பழங்களை பிடுங்குறதால இந்த பிரதேசத்தில் மக்கள் இல்லாட்டி வேறு இடங்கள்லேருந்து மக்கள் பாலப்பழங்கள் பிடுங்குறதுக்கு வரி வேணும் இந்த சீசனுக்கு. இந்த இடத்துல எல்லாம் பாலப்பழத்தை பிடுங்கி போட்டு அது கொப்புவில் வட்டி தான் பிடுங்கிக்கணும். கொப்புவில் எல்லாத்தையும் இந்த இடங்களில் கொண்டு வந்து வெளியில் காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் கொண்டு வந்து கொப்புவில் போட்டு ஆக்கள் அதிலேருந்து பழங்களை ஆஞ்சு போட்டு மிச்ச ஒரு கொஞ்சம் பழங்கள் அந்த கொப்புவிலையும் வந்து மிஞ்சி கிடக்குது. பாருங்கள் இதெல்லாம் வந்து பாலப்பழங்கள்லாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மரத்தில் ஆஞ்சு உங்களுக்கு காட்டணும். அதுக்காக தான் வந்து நாங்கள் வாங்க அப்படியே நீ காட்டுக்குள்ளே நாங்கள் போகணும். இதில் நிறைய கொப்புகள் இருக்குது பாருங்க. அப்போ இந்த கொப்புகள் இருக்கிறோடைய கட்டாயம் இதுக்குள்ளே பாலப்பழம் இருக்குமென்னு சொல்லி தான் நம்பி வந்திருக்கோம். ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து ஒரு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது வந்து யானை என்ற சாணம். யானை லத்தி என்று சொல்கிறதுன்னு யானையின் லத்தி தான் இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து யானை காடுகள்லாம் அந்த காட்டுக்குள்ளே தான் அங்கே போயிட்டு தான் பாலப்பழத்தை கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த இடங்களில் யானைகள் மட்டும் இல்லை, வேறு வேறு மிருகங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும் இதுக்குள்ள. அப்படியான இடங்களுக்காக போயிட்டு பாலப்பழத்தை வந்து ஆயினம். இப்படியே ஒரு மாதிரி யானை காட்டுகளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாலப்பழம் பிடுங்குறவா இல்லாட்டி யானைட்டு நசிப்பட்டு சாகரமானு சொல்லி தெரியாது. என்ன நம்ம யாராச்சும் யானை என்னென்ன சாப்பிட்ருக்கேன் பார்க்கலாமே. இதில் தடிகள் கஞ்சல்கள் எல்லாம் காளான்கள் எல்லாம் சாப்பிட்டு சரி வாங்க தம்பி காட்டுக்குள்ள போ. வந்துட்டு இந்த பிரதேசங்களுக்கு வரார்கள் மறக்காம தண்ணியை வந்து கொண்டு வாங்க. ஏன்னா இதில் இந்த இடங்களில் குடிக்கிற தண்ணியை வந்து நீங்கள் எங்கேயுமே கிடைக்கலாது. தண்ணி வந்து கட்டாயம் நீங்கள் இதில் கொண்டு வரணும். தண்ணி முடியுது, கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, விழா தான் இருக்குது. இதை தான் பங்கிட்டு போயிட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்படியே நாங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் அங்கே இருக்குது. தொங்கலுக்கு போயிட்டு தான் நாங்களும் பாலப்பழத்தை ஆயப்போகிறோம். வாங்க போ. இந்த பூ இந்த பேர் தெரிஞ்ச மரக்கா சொல்லுங்கள். இந்த சீசனில் இந்த பூவும் வந்து அப்படியே
பூத்திருக்கிறதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காட்டு பகுதிகள் எல்லாம் காட்டு ஒரு அலங்கரிக்கிற ஒரு அழகான நீலப்பூ அப்புறம் காஞ்சி காட்டு இது வைரஸ் பூன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையா என்னோட தெரியல. புதுசா பேர் வச்சுக்க. ஏன்னா அந்த வைரஸ் மாதிரி அந்த முள்முளை இருக்கிறதா வைரஸ் பூவா? இந்த வைரஸ் நுணவு காட்டியலோட பார்க்க எப்படி தான் தெரிகிறது. இப்படியெல்லாம் நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பாலப்பழங்களை பிடுங்க போகிறத பார்க்க உங்களுக்கும் சிறு வயது ஞாபகங்கள்லாம் பெரும். ஏன்டா இந்த இடங்களில் இருந்துட்டு இன்றைய நாளில் இப்படியான பாலப்பழங்களை காட்டுக்குள்ளே போயிட்டு பிடுங்க முடியாத நீங்கள்லாம் இருப்பீங்கள் வேறு வேறு இடங்களில். நீங்கள் இருந்தால் அப்படியே மறக்காமல் எங்கள் கமெண்ட்டுகளில் வந்து உங்களுடைய அனுபவங்களையும் பதிவு செய்யலாம். கீழ் மட்டத்தோட என்னுடைய பாலப்பழங்கள் இருக்குது மரத்தில். கீழ் மட்டத்தோட இருக்குது, வாங்க பார்ப்போம். அந்த காட்டில் இருக்கிற பூச்சியின் சத்தம் வந்து கேட்க வரையில் அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் காடு எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வந்து காட்டு பகுதிகள். இதில் இந்த பிரதேசத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய விளாம்பழங்கள் இருக்குது தானே. விளாம்பழங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இந்த நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் விளாம்பரம் எதையுமே வந்து காணல. நான் எனக்கு யானைகள் வந்து சாப்பிட்டு விளாம்பழங்களை இதில் போட்டிருக்கோன்னு சொல்லி தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட பெரிய பெரிய கால் தடயங்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய கால் தடயங்கள் எல்லாம் வந்து இருக்குது. சந்தேகமே இல்லை. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் யானைகள் இரவுகளில் வந்து நிற்கிற பகுதிகளை வந்து தெரியலை. இப்படியே போக மட்டும் பெரிய பெரிய கால் தடயங்கள் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நாங்கள் பாலப்பழத்தை வந்து ஆய போகிறோம். வாங்க அப்படியே பாலப்பழத்தை ஆய்வோம். பாலப்பழம் கொண்டு ஆயிரம் காடும். இதெல்லாம் வந்து இந்த பிரசங்க கையாலேயே நீங்கள் ஆயலாம். ஆனால் இதில் வந்து குறைஞ்சி இதுலேயும் ஒரு பாலப்பழம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாலப்பழங்கள்ல இங்கே பாலப்பழம் சரியான பயம். இதுக்கு இது என்ன குருவி கூட உள்ள முட்டை இருக்கு, முட்டை இருக்கு. அதை விடும் பெரிய பெரிய மரங்கள் ஏறி பாலப்பழத்தை கொப்புகளாக வெட்டி தான் கீழே வச்சு ஆயிடும். நாங்கள் மரத்தில் நின்று கொண்டே இவ்வளோ தூரம் வந்தது அதுக்காக. ஏன்னு சொன்னால் இந்த இடங்களில் கொஞ்சம் கிட்டே பாலப்பழங்கள் இருக்குது. ஆனால் மரங்களில் உசுறுகளும் வந்து நிறைய நிற்குது. உசுறுகளையும் பார்த்து தான் நீங்கள் ஆகணும். பாருங்கள் வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு கையாலே ஆயக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? மரத்தில் இந்த ஆஞ்சு உடனே சாப்பிட்றதுக்கும் தனியான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன மரங்களை வந்து காட்டுறேன்னு சிங்கம் சிங்கம் காட்டுங்க. எப்படி இருக்கு? சட்டப்படி இருக்கேன். முள்ளுவலி வந்து ஊற்றுது. நிறைய முள்ளுவலி. இதில் வந்து எறும்பு பூடு வீடியோவுக்கு வந்த இப்போ வீடியோ போட்டு பாலப்பழம் தின்றதுலே குறியா இருக்கான். இப்படி உங்களுக்கும் பாலப்பழங்கள் ஆஞ்சுதண்ட அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதையும் வந்து மறக்காமல் பதிவு செய்யுங்க எங்களோட. நாங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய மரங்கள் வந்து கூட்டி காட்ட போகிறோம். இந்த மரத்தை பாருங்க. இது வந்து சின்ன மரம். இது ஒரு இவற்று அளவுக்கு தான் இருக்கும். இந்த இதான் மரம், பால மரம். சின்ன மரத்துலேயே எப்படி பழம் இருக்குன்னு காட்டுறேன் பேரும். எங்கே பழம் அதுக்கு லான்ச் அப்படிங்க தொங்கல் இருக்கு. அங்கே இருக்கு. இதுக்கே இருக்கு. இதுக்கே இருக்கு. இதுலேயும் இருக்கு. சின்ன மரம். இதுதான் கையாலே எட்டி குடும்பக்கூடிய மரங்கள். இது பாருங்க நில மட்டத்துலேருந்து எவ்வளோ கிட்ட நிற்குதுன்னு சொல்லி. இதில் இங்கே 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 அடிக்கிறாங்க ஒரு மணிக்கு. அஞ்சால ஒரு பெரிய கொப்பையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிறைய கிடக்குண்ணே. பிடிங்க சேப்போண்ணே சேப்போண்ணே. எதாவது சாப்பிட்டீங்களா வந்ததுக்கு? எனக்கு சேப்பேன் சேப்போம். அஞ்சு வீட்டையும் கொண்டு போகும். யானை விறகுல ஆஞ்சு விட்டு ஓடிடுவோம். பாலப்பழத்தில் இப்படி உடம்பு வளர்ந்து வைக்கின்ற மரம் அவ்வளோ சின்னடியாக கீழே இருந்து கொண்டு பிடுங்க வேண்டி இருக்கேன். அதுக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வருவோம். இத்தனை கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் சின்ன மரங்கள் எல்லாமே ஆகலாம். ஏண்டா ரோடு சைடு எல்லாம் சின்ன மரங்கள் இருந்தால் ஆக எல்லாருமே வேலைக்கு ஆஞ்சு ஓடி நம்ம சின்ன சின்ன மரங்கள் நல்லா படையில கொப்பா பெரிய கொப்பா பிடிச்சுனா
இது வேற போதில் என்ன நடந்த கொஞ்சம் காட்டுக்குள்ளேயும் போய் பாவம் இருக்கான்னு சொல்லி. ஆனால் காடுகளுக்குள்ள போகிறது ஆக்கள் வாரதெல்லாம் வந்து சரியான கவனமாக இருக்கணும். விஷப்பூச்சிகள் இருக்கும், அதுகளையும் பார்த்து போகணும். அதோட முள்ளுகள் வந்து சரியான முள்ளுகள். அப்படி இதெல்லாம் காட்டுக்குள்ளே பெரிய மரங்கள்லாம் நிற்குதுன்னு. உள்ள வந்து பெரிய மரங்கள் இருக்குது, கரையெல்லாம் குட்டி குட்டி மரங்கள் இருக்குது. இப்போ பாவம் கரைக்கு போ. வாயெல்லாம் ஒத்துது வளர்த்து சாப்பிட. ஆனால் இந்த பிரதேசங்கள் எல்லாம் பாதுகாப்பான பிரதேசங்களான்னு சொல்லி கேட்டால் தெரியல. ஆக்கள் நாங்கள் முன்னோர் கேட்ட இடத்துல இதுக்கு நிறைய பேர் போய் ஆக்கள் ஆயிரவே மற்ற இந்த கொப்புகள் எல்லாம் வந்து ஆஞ்சு போட்டுக்கணும் பாலை கொப்புகள். ஓ இதோ கிடாக்கம் எங்க குப்பை ஃபுல்லாக வந்து பாலைப்பழம் தான். ஆனால் 1000 தானே இப்போ என்ன தெரியும். இதில் ரெண்டு ஆஞ்சு சாப்பிட்டு இல்லாமல் மரத்தில் ஏறுறதுக்கு ஆக்கள் ரெடி ஆகிட்டோம். ஏன்னு சொன்னால் இந்த மரத்தில் எவ்வளோ வளம் இருக்குன்னு காட்டுறேன் வேறும். இந்தியா இவ்வளோ வளம் இருக்குன்ற இவ்வளோ வளத்துக்கு ஆசைப்படுத்தானே இப்போ ஆக்கள் கறி பண்ணி ஏற்றி விடுங்க ஆளு தள்ளி ஏற்ற போகிறேன். தம்பி அவ்வளோ கொப்போடையும் பேர் வேணுமா? இந்த காட்டுக்குள்ளே போய் தள்ளி ஏற்றினா தான் சரி ஆளு. இது என்ன இவ்வளோ தான் சேர்த்துனீங்களா இப்போ இவ்வளோ அதை போய் வைப்பான் அதையும் சாப்பிடுவோம். காட்டுக்கு ஆக்கான விளையாட்டு விளையாட்டு வீடியோ குரங்க குட்டியாண்டு வருது. கொரிலா குரங்காண்டு கடும் முள்ளு மாதிரி அதுகளெல்லாம் கேட்டுலாம் குத்துது. பாலப்பழ வேட்டை. வாழைப்பழ வேட்டை இந்த முள்ளு குத்தி என்ன வேட்டையா இருக்கு. பாலப்பழம் கூப்பிடலாம். கொடி மரம் படந்து இருக்கு. ஓ வேறவே விடுதலை சேட்டை பிடிச்சி இழுக்குது. பாம்பு மாதிரி போகணும். நோக்கம் ஒன்றும் இல்லை, தெரியுது நம்ம குத்தி நடமில்ல. சாதாரண விஷயம் இல்லை. 1000ன்றது இங்கே வரும் எல்லாம் சரியான முள்ளு கொப்பு. இந்த முள்ளு கொப்புலாம் இழுத்து போட்டு தான் மேலே ஏற வேண்டியிருக்கு. கஷ்டம் தானே. மரத்துக்கு வெற்றி அடைந்துள்ளதை இப்போ கண்காக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு. என்னண்டா உங்களுக்கு வேணுமோ? மேலே கீழே கீழே கொப்பை முடிச்சு போடும். ஆனால் இது சரியில்லாவே இல்லையா. கீழே எங்களை காக்க வச்சுட்டு நீங்கள் மேலே ஏறி சாப்பிட்றது பாருங்க. ஆள் எங்கே ஏறி இருக்காங்க. வேணுமா 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 தெரியுறீங்க அதான் என்ன இது போடுறீங்களோ? சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணுமா? எனக்கு நல்ல வளமா வாங்க. பாலக்கு பழம் பழம் தரிக்கிட்டு தெரிஞ்சுட்டேன். இங்கே கொப்பில் எப்படி இருக்கணும். நடக்கிறதையும் பொறுக்குங்க. ஓம் அறிங்கோ. ஓ பல சிரமத்தை மத்தியிலான் சரி முடிச்சு கொண்டிருக்கிற கொப்பு கொப்பா. கஷ்டப்பட்டு படம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காணுமா சுட்ட பழம் வேணும். நுனியில நல்லா கிடக்க எல்லாத்தையும் வருமானம் பிடிங்கி எடுத்துட்டேன். இதை நாங்கள் புடுங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும். நானும் கீழே கொண்டு போகுது யாரும் கஷ்டப்பட்டது. வாங்க வாங்க சாப்பிடுவோம். பழப்பழம் சாப்பிட ரெடியா? ஆலப்பழை வேட்டை ஐயோ எங்களுக்கு வேற ஆஃபீஸ் பண்ணி போகுது. தண்ணி காட்டுக்கிட்ட பாருங்க வாழைப்பழ வேட்டை நடக்குது. இவ்வளோ பழப்பழம் பிடிங்கிட்டு வேணும். எல்லாத்தையும் பிடிங்கினா ஒரு கையளவு பழப்பழம் தான் பெறும். இப்போ முழங்குது இந்த பழப்பழத்தை பிடுங்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி எவ்வளோ கஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா
இந்த ரோட்டில் வந்து வியாபாரம் செய்ய வேண்டியது எப்படி இருக்கு? இதை கூட வாங்கி சாப்பிடலாமோ? வாங்கி சாப்பிடலாம். ஆ வாங்கி சாப்பிடலாம். வாங்கி சாப்பிட ஈஸியாக வாழைப்பழம் சேர்க்கறதுக்காக கொண்டு இதை பாருங்க போத்துலுக்கான ஆகல ஏன்னா பேக் எதுவுமே ஒன்றுமே கொண்டு வரல. கொப்பு பிடுங்குறது சரியான கஷ்டம்னு சொல்லி பார்த்தா நேரத்தில் ஏறி அதை ஒன்றொண்டா புடங்கி சேர்க்கறது பெரிய விஷயம் என்ன எதுவும் வாழை புள்ள வாங்கி வச்சிருப்பேன் வாங்கல் ஆ அதான் வாழை புள்ள சேர்க்கறது ஒன்றா புள்ள ஆகணும் போல என்ன கத்தியில் வந்துருப்பாங்க பெரிய மரம் சும்மா முன்னணியிலேருந்து வெட்டி விழுத்துறதானே நாங்கள் கத்தி இருந்தால் போட அப்படியே விழுத்து. ஆனால் ஒன்று கத்தியும் இல்லை ஒன்றும் இல்லை கையே ஆயுதம்னு சொல்லி தான் மோனாஸ் வாழைப்பழம் போலாத்தையும் கொண்டு வந்துருக்கிறாரு. இதிலே கத்தி கையை வீச்சிருவா. அந்த ரஜினி முருகன் படத்தில் கையை கத்தி இதிலே வீச்சிருவா. மதுரைக்காரனுக்கு கையை கத்தி விரலை பீச்சிரா வாழைப்பழம் பிடுங்கிறது ஊரையாளா அப்படின்னு வரீங்க சொல்லுவார் கதையா என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை சிம்பிளாக முறைச்சு போட்டு இப்படி சாப்பிட்டு சாப்பிடுவோம் காடும் எங்கிட்ட ஸ்டோரேஜுக்கு சேரும் இவ்வளோ வேறு பிடிங்கன்னு சரி இல்லையோ எல்லாம் பிடிங்க தங்க ஸ்டோரேஜில் போட்டுருக்காங்க எல்லாம் பாக்கில் பிடிங்க போடுறாங்களே போத்துலுக்க போடுறாங்களே. ஐயோ வீடு இல்லாமல் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடம் காட்டு பகுதியெல்லாம் போய்கொண்டே இருக்குது. இதில் நடுவில் ஒரு சமவெளி மாதிரி அப்படியே தண்ணியில் ஒரு அந்த பகுதி இருக்குது. அதுக்காக தான் வாகனங்களும் போன அடையாளம் பிறகு நாங்கள் அப்படியே போயிட்டு பார்ப்போம் போட்டு போகிறோம். அங்கேயும் சின்ன குட்டி மரங்கள் நிண்டையில் ஆயக்கூடிய மரம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மரம் ஒன்று இருக்குது. இதுலேயும் பாருங்க அவ்வளோ நிறைய பாலப்பழங்கள் இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையும் வந்து 3 சாயும் எங்கே நாங்கள் சேர்த்த போகுது வர பெரிய மரத்தில் வேறு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் மேலே ஏறி நாங்கள் கத்தியில் கொப்புகளை கீழே விழுத்தினோம்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து பாலப்பழத்தை வந்து ஆயலாம். இப்போ நாங்கள் எங்களுக்கு வெட்டக்கூடிய சின்ன சின்ன மரங்களை தான் நாங்கள் ஆஞ்சோண்டு வாரோம். அப்படி இருந்தாலும் பெரிய மரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இந்த வன்னி காட்டுக்குள்ளே வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த சுவையான பாலைப்பழ வேட்டை வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலைப்பழத்தை நம்பி இருக்கின்ற ஒரு இடத்துல வருகின்ற அந்த சீசன் காலப்பகுதியில் பாலைப்பழத்தை நம்பி தொழில் செய்கின்ற மக்களுடைய வாழ்வாதார நிலைமைகளும் இந்த பிரதேசங்களில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள். எங்களால் காட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காணொலியில் வந்து காட்டியிருக்கோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக சந்திப்போம்.